போலீஸ் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக வேணும். உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணுங்க. அதனால போலீஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாமலாம் இருக்க முடியாது. அதனால 2 நாள் நான் உங்களுக்கு போலீஸ் 100 நான் தர்றேன், முடிஞ்சால் நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு நேற்று, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிலேருந்து 18ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும், அதாவது 2 நாட்கள் இதுக்குள்ளே நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்க அப்படின்னு டீட்டெயிலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அனிதா அவர்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மெயினாக குறிப்பிடப்பட்டது திரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக உயர்திரு நீதிபதி அனிதா அவர்கள் போலீஸுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. ஏன்னாட்டா அவங்க போலீஸ் கஸ்டடி கொடுக்கும்போது சில கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்காங்க. அந்த முதல் கட்டுப்பாடில் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. திரு சவுக்கு சங்கரை ஏற்கனவே நீங்கள் கையெல்லாம் உடைச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுபோக மென்டலியாகவும் நீங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அவரை மென்டல் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதுபோக சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவர் விசாரிக்கிறதா இருந்தாலும் சரி, வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்டு இருக்கணும், மானிட்டரிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஃபோர்ஸ்டு கன்ஃபெஷன், திரு சவுக்கு சங்கரை மிரட்டின்னு அதை பண்ண இதை பண்ணணும்னு ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டுகள்லாம் திரு சவுக்கு சங்கர் ஜெயிலேருந்து வந்ததுக்கு பேர் வச்சாரா இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு திரு அனிதா அவர்கள் திரு அழுத்தம் திருத்தமாக ஃபோர்ஸ்டு கன்ஃபெஷன் கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதுவாக ஃபுட் ஸ்டே மெடிக்கல் கேர் இது கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுவாக 5 to 5:30 அந்த ஒரு அரை மணி நேரம் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும். திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் பாண்டியனை நீங்கள் சந்திப்பதற்கு அரை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திரு சவுக்கு சங்கருக்கான சாதகமாகவே பார்க்கப்படுகிறது.